வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாம். அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் கொஞ்சம் புரியலைன்னு சொன்னாங்க. அதை கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ணிட்டு ப்ரைம் நம்பர் பார்க்கலாம். உங்களுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் அப்புறம் டிவைட் பண்ணால் அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அது ஈஸி. ஆனால் அடிஷன் சப்ராக்ஷன் கொஞ்சம் நமக்கு இதை இங்கே வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் பிளஸ்ஸையும் ஆட் பண்ணா பிளஸ், சரியா? மைனஸையும் ஆட் பண்ணா மைனஸ். இந்த ரெண்டு ரூல் ஈஸியா இருக்கும். பிளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலோ சரி ஆட் பண்ணாலோ, அதுக்கப்புறம் மைனஸ் ஆட் பண்ணாலோ அது ஈஸியா இருக்கும். பட் அந்த மாத்தி மாத்தி வருது பாத்தீங்களா, அது கொஞ்சம் பைய தான் போகணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், பிளஸ்ஸையும் மைனஸையும் ஆட் பண்ணா இல்ல மைனஸையும் பிளஸ்ஸையும் ஆட் பண்ணா அப்படின்ற அந்த கான்செப்ட் பார்க்கும். மைனஸையும் பிளஸ்ஸையும் ஆட் பண்ணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ரூல் சொன்னோம்? The symbol of biggest number bracket biggest number minus smallest number. நான் சொல்றது புரியுதா? The symbol of biggest number bracket biggest number minus smallest number. இதான் அந்த ரூல். இந்த ரூல் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா மேம்? இந்த ரூல் வெறும் அடிஷன் மட்டும் தானா மேம்? ஆமா, இது அடிஷனுக்கு தான். அந்த சப்ராக்ஷன் மாற்றும் போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரூலை பண்ணிக்கலாம். நான் கூட ஃபர்ஸ்ட் காலத்தப்பெல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா பிளஸ்னா மைனஸ்னா பிளஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சப்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்க்கு. அதுக்கும் இந்த ரூல் பயன்படும். இப்போ ஒரு கணக்கு போடுவோம், அப்போ உங்களுக்கு விளங்கும். இருங்க. இதுல ஒரு சம் இருக்கு. இதுல பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் கேட்டிருக்காங்க. த சிம்பிள் ஆஃப் பிக்கஸ்ட் நம்பர். பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிள் என்ன இருக்கு? பிக்கஸ்ட் நம்பர் எது? 8 9? 9. அதோட பாசிட்டிவ், அதனால பாசிட்டிவ் போடும். அடுத்து பிக்கஸ்ட் நம்பர் என்ன? 9. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? வெறும் 8 மட்டும் எழுதுது. இந்த மைனஸ் ஃபார்முலா. இதுதான் அப்படிதான் நம்ம ரூல் போடணும். பிளஸ் 9ல 8 போனா +1. தட்ஸ் ஆல். இவ்வளவுதான். புரிஞ்சிச்சு. இதே மைனஸ் கொடுக்கும்போது, இப்போ சப்போஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த -8 அப்படியே வச்சுக்கணும். இந்த மைனஸ் கணக்கை பிளஸ்ஸா மாற்றணும், இந்த பிளஸ்ஸை மைனஸா மாற்றணும். இப்ப அந்த ரூல் வந்துருச்சு. மைனஸையும் ஆட் பண்ணா -17. அவ்வளவு. இப்படி மெல்லத்தான் நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கணும். ஈஸியா புரியும், நீங்க பண்ணிக்கலாம். சப்ராக்ஷனுக்கு இதுலயே வந்துடும். ஓகே. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஈஸி. ரெண்டு ஒரே சேம் சிம்பிள்னா பிளஸ் வரும், ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்னா மைனஸ் வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பிரைம் நம்பர்ஸ் நேற்று பார்த்தோம். நம்பர்ஸ் படிக்கும் போது நம்ம பிரைம் நம்பர்ஸ் பார்த்தோம். இப்போ அதோட நம்ம கண்டினியூட்டியா பிரைம் நம்பர்லாம் நிறைய விஷயம் இருக்கு, அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மேம் இதெல்லாம் கொஞ்சம் தெரியும் மேம் அப்படின்னு இருந்தாலுமே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ரெக்கலேஷன் ஆஃப் கிளாஸ். ஓகேவா? இப்போ நமக்கு எரட்டோஸ்தெனிஸ் சியூஸ் அது நம்ம பார்க்கலாம். சல்லடை. எரட்டோஸ்தெனிஸ்
sieve. sieveனா என்னன்னா ஃபில்டர். நம்ம வடிகட்டினா எதுலாம் நிற்கும் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து நம்ம பிரேம் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு மெத்தட். பிரேம் நம்பர் எல்லாம் கண்டுபிடிக்கிறது, அது இல்லாத நம்பர்லாம் காம்போசிட் அப்படின்றத பார்க்கறதுக்கான மெத்தட். நீங்க என்ன செய்யணும்னா 1ல இருந்து 100 வரைக்கும் நீங்க ரைட் பண்ணணும். சரியா? 1ல இருந்து 100 வரைக்கும் ரைட் பண்ண போறோம். எல்லாரும் எழுதுங்க. இந்த ஹெட்டிங்கை ரைட் பண்ணின பிறகு சொல்லுங்க. நம்ம அழிச்சிட்டு இங்கதான் ஸ்பேஸ் இருக்கு, நீங்க பண்ணணும். ஓகே, ஒன் டூ த்ரீ எழுத சொல்லியிருக்கேன், எழுதுங்க. ஒன் டூ த்ரீ எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டிங்களா? ஐம்பது வரைக்கும் எழுதக்கூடாது, 100 வரைக்கும் எழுதணும். ஒன் டூ த்ரீ தான் எழுதிட்டு இருக்கோம். எழுதி முடிச்சிட்டோம். சரியா? அப்ப வந்து இப்ப 2 டேபிள் நமக்கு எங்கெல்லாம் யார் கை தூக்கியிருக்காரு? லோகநாதன் சார். வாங்க. இப்ப நம்ம எப்படி வந்து டீ காஃபி எல்லாம் வடிகட்டுவோமோ அது மாதிரி நம்ம வந்து 1 to 100ல இருக்கக்கூடிய பிரைம் நம்பரை தேடி நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபில்டர் பண்ண போறோம். இந்த ஃபில்டர் மெத்தட் பேர் என்னன்னா எரடோதனிஸ் சீவ். எரடோதனிஸ் சீவ் அப்படின்ற அந்த மெத்தட் படி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப எளிமையான கணக்கு, அருமையா கத்துக்கலாம். இங்க பாருங்க, நம்ம குட்டி பிள்ளைங்களா இருக்கோம். நமக்கு வந்து கணக்கு பாடத்தை வந்து ரொம்ப ஹாப்பியா, உனக்கு ஒன்றும் இல்லடா, இதெல்லாம் தெரியும்டா, செல்லண்டா அப்படி சொல்றதுக்குன்னு ஆள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னு கேட்டா எல்லாருக்குமே போர்ஷனை கவர் பண்ணணும், வேகமா மிட்டம் எக்ஸாம் வந்துடும், ஹெச்எம் வந்து கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஹரிபரியா போற நேரத்துல இது ரொம்ப எளிமையா இருக்கு. லோகநாதன் அப்பா எதுவும் கேக்குறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அதான் ஓகே. இப்போ எரடோதனிஸ் சீவ் வந்து செய்யறப்ப 2 டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் நம்ம கேன்சல் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு பாத்தீங்களா? 1 நான் என்ன சொல்லி கொடுத்தேன் நேத்து? அவங்க பிரைமா காம்போசிட்டா? அவங்க ரெண்டுமே உண்டா இல்லையா? பிரைம் நார். நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்னு சொன்னோம். அது யார் சொன்னாங்கன்னா ஈக்ளிட் அப்படின்ற ஒரு
ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரின்னு அழைக்கக்கூடிய ஒரு மேத்தமெட்டிஷியன் சொல்லியிருக்காரு. அந்த 1 மட்டும் விதிவிலக்கு, அதை தூக்கிட்டு போய் தனியா வச்சுக்கணும். இந்த 1 வந்து வேண்டாம், 1 தூக்கிட்டு போய் வெளியில போட்டுறணும். 1 தூக்கிட்டு போய் என்ன செஞ்சிடணும், வெளியில போட்டுறோம். இப்ப நம்ம 2 டேபிள்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பட் நமக்கு என்ன தெரியும், 2 டேபிள்ல உள்ளதுல 2வும் கண்டிப்பா ஒரு பிரைம் நம்பர்னு தெரியும். அது மட்டும்தான் என்ன பிரைம் நம்பர், ஈவன் பிரைம் நம்பர். அது போக அதுக்கு இன்னொரு பேரு ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர், ஏன்னா ஸ்மால் பிரைம் நம்பர், இப்படி நிறைய அதுக்கு பேர் நம்ம சூடிக்கிட்டே போகலாம். ஐ ஆம் ஏ 2, மை நேம் இஸ் 2, 2, ஐ ஆம் ஏ பிரைம் நம்பர், ஐ ஆம் ஏ ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர், ஐ ஆம் ஆல்சோ ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி இது பாட்டு பாடுற மாதிரி கூட நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். ரொம்ப எளிமையான விஷயம்தான், அருமையா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம 4th டேல இருக்கிறோம். ஓகே, வாங்க நம்ம போகலாம். 2 அடிக்க கூடாது, அதுக்குதான் அடிச்சு காமிச்சேன். 2 அடிக்க கூடாது. இது யாரு, இது யாரு, இவங்க 2 பேரும் பிரைம் நம்பர். இப்ப 2க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சர்க்கிள் பண்ணுங்க, ஈவன் நம்பரை மட்டும். சரியா, ஈவன் நம்பர் சர்க்கிள் பண்றீங்களா? சர்க்கிள் பண்ணுங்க. நீங்க படிக்கிறது வந்து 4th ஸ்டாண்டர்டு, 5th ஸ்டாண்டர்டு, 7th ஸ்டாண்டர்டு, 11th ஸ்டாண்டர்டு இவங்க தான் இருக்கீங்க. கொஞ்சம் ஸ்மாலா சின்ன குழந்தைங்களா தான் இருக்கீங்க. கொஞ்சம் பண்ணுங்க, பையதான் சொல்லித்தரேன். ஓகேவா, அதாவது ஆன் பண்ணிட்டு வேற பக்கம் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா இது வந்து தூக்க கலக்கமான நேரம். நாளையில இருந்து ஸ்கூல் ஓபன் ஆயிடும். அப்புறம் எனக்கு டயர்டா இருக்கு, ஸ்கூல் ஹோம் ஒர்க் முடிக்கல மேம், அப்படி இப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ரீசன் சொல்லாம வர்றோமா, முகத்தை கிளம்புறோமா, போய் விளையாடுறோமா, அம்மா ஏதாவது சாப்பாடு கொடுக்குறாங்களா சாப்பிட்றோமா, ஸ்கூல் ஹோம் ஒர்க் செய்யறோமா, ஷார்ப்பா 8:58 என்ன வந்துடணும், ஜாயின் பண்ணிடணும். காலையிலுமே 4 to 5 நான் கிளாஸ் பண்ணிட்டே இருக்கேன். அது வந்து பெரிய அக்காங்களுக்கு நான் பண்ணுவேன். ஓகேவா, நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்கு என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிடணும். ஓகேவா, சர்க்கிள் பண்ணோன்னா கொசன்னு இருக்கு என்ன, சரி விடுங்க பார்த்துக்கலாம். நான் சர்க்கிள் பண்ணாதுன்னு இல்லாம அழிச்சு விடுறேன். அப்படியே நீங்க அழிக்க தேவையில்லை, அழிக்காதீங்க. எனக்கு வந்து விசிபிளா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அழிக்கிறேன். இங்க பாட்டுக்கு அழிச்சு விட்டுறாதீங்க. கரெக்டா பண்ணணும்பா. இப்ப நமக்கு அவசரம்லாம் இல்ல. இப்ப நைட்டு யாரும் எழுப்பி விட போறது இல்ல. நம்ம வேலையை வந்து கரெக்டா பண்ணணும். செய்வன திருந்த செய், சேர்வாரோடு அறிந்து சேர் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கும். எனக்கு அந்த செகண்ட் லைன் ரொம்ப பிடிக்கும். செய்யறது சிறப்பா செய்யறோமோ இல்லையா, யாரு கூட சேரணுமோ அவங்க கூட கரெக்டா சேரணும், இல்லைன்னா நம்ம லைஃப் கஷ்டமா. இந்த பாருங்க, ஓகேவா, அழிச்சோன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. நம்ம இப்ப மூவ் ஆகி போகலாம். ஓகே, இப்ப நான் 5 டேபிளுக்கு போறேன். 5 டேபிள் மல்டிபிள்ஸ் ஃபுல்லா நான் கேன்சலேஷன் பண்றேன். இங்க இருங்க, 5, 15, 25, 35, 45, 55, 65, 75, 85, 95. ஓகேவா, நல்லா கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து ஏதாவது 3 டேபிள்ல இருக்கிறது கேன்சல் ஆகாம எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். இது 3, சரியா,
3 டேபிள்ல இந்த 27 வரும் பாருங்க. ம் இந்த இதுல பாருங்க 3 டேபிள் 21 வரும் பாத்தீங்களா. 2 + 1 என்ன? 5 அடிச்சுட்டோம். சாரி 5 அடிச்சுக்கிட்டோம். 5 ஒரு பிரைம் நம்பர் தானே. ஆமா 4 அடிக்கணும். சாரி 4 அடிக்கணும். கரெக்ட். 2 + 1 என்ன? 3. டிவிசிபிலிட்டி பை 3 ஓட கண்டிஷன் அதுதான் 3. இது பாருங்க 2 + 7 என்ன? 9. 9. அதுவும் டிவிசிபிலிட்டி பை 3 தான். அடுத்து 3 + 3 6. 6. 3 + 9 12. 12. இங்க எங்கயாவது இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் ஆட் பண்ணி பார்க்கணும் பாரு. அதுவும் நல்ல பிளஸ் போட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம டிவிசிபிலிட்டி பை 3 ஓட கண்டிஷன் என்ன? சம் ஆஃப் All the numbers. சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் அதர்வைஸ் சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சூப்பர். அதில் என்ன ஆட் பண்ணுங்க? 5 + 1 கரெக்ட். 5 + 7 12. 12. 9 12 plus சொல்லுங்க. 8 plus 9. 5 + 9 9 plus 9. 9 plus 9, ma'am. 9 + 9. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். 6 + 9 9 plus 3. 9 + 6. வேற என்ன சொல்லணும்? 9 plus 9. இதுவா? ஆமாங்க. லாஸ்ட் சொல்லுங்க. இங்க வேற இங்க இருக்கா ஏதாவது நம்பர்? 5 plus 3. ஃபர்ஸ்ட் இப்படியே போய்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி வந்துட்டீங்க போல வேகமா. அதான் குழப்பத்துல இருக்கேன். 8 + 1 என்ன? 9. 8 + 1 9. சூப்பர் சூப்பர். என்னவா? இது வந்து இது கேன்சல் பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ணிக்கலாம், இதை அழிச்சுக்கலாம். இது பாருங்களேன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 இந்த 77. ஆமாவா? இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 இதுவும் 3 டேபிள்ல வரும். 6 + 9 5 + 7 இது 33. இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சா? இந்த இடம் பாருங்க 93. 93 ஆட் பண்ணா என்ன? 9 + 3 என்ன? 12, ma'am. 12. 12 கரெக்ட். 12ன்றது வந்து 1 + 2 என்ன? 12ன்றது 2 + 1 ஆமாவா? 1 + 2 அது 3ன்னு வந்துரும். சரியா? ஓகே. இது கேன்சல். 9 + 91 7 டேபிள்ல வருமா? 91 செஞ்சு பார்ப்போமா? 7 டேபிள்ல 7 டேபிளோட கண்டிஷன் என்ன? செவன் டேபிளோட நெகட்டிவ் ஆசிலேட்டர் 2. இந்த இப்படி போடணும். 2 1 2 is 2. இது ரெண்டே என்ன செய்யணும்? சப் பண்ணணும். 9ல 2 போனா என்ன? 7. 7 divisible by 7 தானே. அதனால 91 வராது. நமக்கு காம்போசிட் நம்பர்ல போயிடும். இதெல்லாம் பிரைம் நம்பருக்கு வராது. இவ்வளவுதான்.
டோட்டலா எண்ணி பார்க்கணும். 9 வராது, 9 டேபிள் வராது. இந்த டோட்டலா எண்ணி பாருங்க. 25 வருதான்னு பாருங்க. 25 நம்பர்ஸ் வருதான்னு பாருங்க. 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 49மே 7 7 சார் வந்துடும். அது வராது. 15 16 17 18 19 20 21 22 23 24 25 இந்த 87 நம்ம ஏதாவது போட்டு பார்க்கலாமா? 8 plus 7 என்ன? 8 plus 7 என்ன? 15. அப்ப கண்டிப்பா இது 3 டேபிள்ல வரும். 3 டேபிள்ல வரும். 87 நம்ம போட்டு பார்ப்போம். 3 டேபிள்ல 6 8ல 6 போனா 27 9 9 3 சார் 27. அப்ப இது 3 டேபிள்ல டிவைட் ஆகுது. அதனால 87 எடுக்க கூடாது. ஓகேவா? கேக்குதா? ஓகே. இதுல யாருக்காவது கன்ஃபியூஸ் இருக்கான்னு சொல்லுங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? 2 டேபிள்ல இருக்கக்கூடிய 2 மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ஈவன் நம்பரையும் என்ன செஞ்சோம்? கேன்சல் பண்ணோம். அப்புறம் 5 டேபிள்ல இருக்கிற 5 மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம 5 டேபிள்ல டிவிசிபிள் ஆகிற நம்பரை ஃபுல்லா கேன்சல் பண்ணோம். அடுத்து 3 டேபிள்ல இருக்கக்கூடிய 3 மட்டும் விட்டுட்டு 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருக்கிற நம்பரை ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சோம்? கேன்சல் பண்ணோம். 7 டேபிள் ஏன் விட்டோம்? அது பிரைம் நம்பர். 2 3 5 7 இதெல்லாம் பிரைம் நம்பர், அதனால விட்டுட்டோம். அது போக மீதி எல்லாம் காம்போசிட் நம்பர்னால அவங்களெல்லாம் நம்ம மல்டிபிள்ஸ் எல்லாம் நீக்கணும். அதுக்கப்புறம் 11 மல்டிபிளா இருக்கக்கூடிய 77 அதை நீக்கணும். இவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இப்ப நம்ம 1 வந்து நெய்தர் காம்போசிட் நார் பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியாச்சு. இப்ப இது ஃபுல்லா தனியா எழுதணும். எடுத்து இது அங்கங்க செதறி கிடக்கா. உங்க நோட்ல எப்படி நீங்க எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கரெக்டா எழுதிக்கங்க. திருப்பி ஒருக்கா ரீகால் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நம்பரை ஃபுல்லா நம்ம என்ன செய்யணும்? மெமரைஸ் பண்ணணும். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் பண்றேன். இங்க செதறி கிடக்குற நம்பரெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி எழுதி தரேன். எழுதி தந்த பிறகு நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் தர்றேன். ஓகே, பண்ணுங்க. Two, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. இது எல்லாமே தான் பிரைம் நம்பர்.
இது 1 to 100 வரைக்கும் இருக்கிற பிரைம் நம்பர். நமக்கு 1 to 50 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் எண்ணி சொல்லுங்க. 50. 1 to 100 வரைக்கும் எத்தனை எண்ணுங்க. ஒன் டு 100 வரைக்கும் எத்தனைன்னு சொல்லு. தெரியலையா? கேக்குதா? ஒன் டு 100 வரைக்கும் எத்தனை நம்பர் எண்ணியாச்சா? $25. 25. கரெக்ட். இதை ஃபுல்லா நீங்க மெமரைஸ் பண்ணணும். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். படிங்க. 2 3 5 7 11 13 17 19 23 29. சரியா? 23 29 53 59 83 89. அதே மாதிரி 31 37 61 67 41 43 47 71 73 79 97. சொல்றது விளங்குதா? 23 29 53 59 83 89 2 5 8 9. சொல்லுங்கப்பா. மேம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு மேம். தெரியலையா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியுதா? மேம் போர்டு பிளரா தெரியுது மேம். போர்டு தெரியலையா? இப்ப இப்போ அப்படிதான் மேம் இருக்கு. ஓ, இப்ப இப்போ ஓகே மேம். ஓகே, விட்டுரு. அந்த லைட் வராம இருந்தா சரியா. ஓகே, வந்துடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியா முடிச்சிடலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்க. மனப்பாடம் பண்ணிக்கங்க. இப்ப நான் அழிச்சு போட போட நீங்க சொல்லணும். சொல்றீங்களா? மனப்பாடம் பண்ணுங்க. ஃபார்ட்டில இருந்து 50க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்? 40 to 50க்குள்ள எத்தனை பிரைம் நம்பர்? 3 41 43 47. 41 43 47. எதெல்லாம் 2 வரிசை இருக்கக்கூடிய சீரீஸ்? 1 to 10 11 to 20 சொல்றது புரியுதா? எதெல்லாம் வந்து 2 நம்பர் மட்டும் இருக்கிற மாதிரி சீரீஸ்? 1 to 10 1 to 10க்குள்ள எத்தனை இருக்கு பிரைம் நம்பர்? 4 மேம். 4. 11 to 20க்குள்ள
11 to 20க்குள்ள, அதாவது அது 11ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 11, 13, 17, 19. ஓகேவா? அப்போ ஒரு 4 வரும். ஓகேவா? அடுத்து 21ல இருந்து 30 வரைக்கும் 2. 2. 51ல இருந்து 60 வரைக்கும் 2 தான் மேம். 81ல இருந்து 90 வரைக்கும் 81ல இருந்து 90 வரைக்கும் 2 தான் மேம். 2. எதது? 83, 89. 83, 89. சரி, நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம பிரைம் நம்பர் முடிஞ்சிருச்சு. காம்போசிட் நம்பர் அந்த எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது அடிச்சோம்ல அந்த நம்பர் எல்லாம் காம்போசிட் நம்பர். அதை தனியா நீங்க எழுதிட்டாங்க. ஓகேவா? இவ்வளவுதான். ஒரு ஹாஃப் முடிச்சிருக்கோம். இன்னொரு 1/2 hour இருக்கு. அதுல நம்ம இன்னும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிற மெத்தட் தான். இத வச்சுக்கிட்டு நம்ம எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ரெண்டும் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஒரே காரணத்துக்காக தான் பிரைம் நம்பர்ஸை வந்து நம்ம படிச்சோம். ஓகே, டுவெல், 18. First question. Find LCM and HCF. நான் கண்டுபிடிக்கிறோம். Find LCM and HCF. 12, 18. 12, 18. 12 மட்டும் தனியா எடுத்துக்கணும். நான் சொல்றது கேக்குதா பாருங்க. தன்ஷிகா, உங்களுக்கு கேக்குதா? தூங்கிட்டா. சரி சரி. ஹாசினி தெரியுதா? 12, 18 தெரியுதா போர்டுல? சரி, 12 வந்து தனியா எடுத்துக்கிறோம். அடுத்து 18 தனியா எடுத்துக்கணும். சரியா? டூ 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. 5 2s are 10. 6 2s are 6 2s are 12. அடுத்து மறுபடியும் 6. 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. பிரைம் நம்பர் மட்டும்தான் வரணும். இதுல பிரைம் நம்பரை தாண்டி வேற நம்பர் வரக்கூடாது. 1ன்னு முடிகிற வரைக்கும் செய்யணும். 1ன்னு முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும். இதுல வந்து 2 மெத்தட் சொல்லி தருவேன். ஒரு மெத்தட் இது, அனதர் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி கத்துக்கங்க. ஓகேவா? ஈஸியா இருக்கும். நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, வாங்க. அடுத்து 2 வந்து பிரைம் நம்பர் தான். 2 என்னதான் பிரைம் நம்பர் தான்.
9 2s are 18. 3 3s are 3 3s are 3 3s are 3 3s are 9. அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து இந்த 12ம் 18ஐயும் நம்ம செய்திருக்கிறோம். இதை தனிப்பட்ட முறையில நம்ம ரைட் பண்ணிட்டு அதுல இருந்து எதெல்லாம் நம்ம சர்க்கிள் பண்ணி எடுக்கிறோமோ அதை பார்த்துக்கிட்டு அதை எல்சிஎம் என்ன ஹெச்சிசிஎஃப் என்னன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? சரி. 12 என்னன்னா வந்துச்சு 2 அகைன் 1 2 வருது, அடுத்து 3 வருது, 1 வருது. 1 விட்டுறலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அடுத்து 80. 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 2 3s are 6 6 3s are 80. இப்ப நம்ம இந்த ரெண்டு நம்பர்லயும் பார்க்கணும் எது காமனா இருக்குன்னு பார்க்கணும். இந்த நம்பருக்கு இந்த நம்பர்லயும் உள்ள இது ஃபுல்லா ஃபேக்டர்ஸ். இத வந்து சேமா இருக்கிறத கட்டம் போடணும். சேமா இருக்கிறத கட்டம் போட்டுட்டு மீதி இருக்கிறது இருக்குல்ல அது ரெண்டையும் தனியா எழுதணும். அந்த இந்த ரெண்டு இது சேமா இருந்தா ஒரு தடவை தான் எழுதணும். இந்த 3 3 2 3க்கு பதிலா எத்தனை எழுதணும்? ஒரு 3 தான் எழுதணும். ஆனா இந்த தனிப்பட்ட முறையில இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் அவங்க சேர்த்து எழுதிக்கிட்டா எல்சிஎம். ஹச்சிசிஎஃப்னா இந்த எது ரெண்டு காமனா இருக்கா அவங்கள மட்டும் எழுதலாம். இந்த தனியா இருக்கிறத எழுதக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு அதை எழுதி காமிக்கிறேன். இதை மட்டும் நீங்க ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் பண்ணிக்கங்க. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது இது ரெண்டும் காமனா இருக்கிறது இன்ட்டு இது ரெண்டும் காமனா இருக்கிறது அப்புறம் தனித்தனியா இருக்கிறது எத்தனை இருந்தாலும் சரி. ஓகேவா? 2 3s are 2 3s are 5. அதை ஆட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா சும்மா சொல்லு. மல்டிப்ளை பண்ணா 2 3s are சும்மா சொல்லு. 6. 6 2s are 12. 12 3s are 12 3s are 36. 36. இது வந்து எல்சிஎம். இப்ப நான் ஹெச்சிசிஎஃப் இதுலயே செய்ய போறேன். ரெண்டுல என்ன காமனா இருந்துச்சோ அது மட்டும் 2ம் 3ம் 2 3s are 2 3s are 6 2 3s are 6. இது மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம்? கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அது புரியுதா? இது புரியுதா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு பாப்பா வந்து கொஞ்சம் உறங்கிடுச்சுன்னாங்க. கொஞ்சம் டைம் வேற மாதிரி தான் இருக்கு. பட் நாளைக்கு ஸ்கூல் போனீங்கன்னா கொஞ்சம் இன்னும் அலாட்டா இருந்துக்கோங்க. ஓகே. எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் இதுல நம்ம இடத்தனை சிவ் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி எல்லா பிரைம் நம்பரும் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 15, 20 நம்ம சேர்ந்து செய்யலாமா? 15, 20
சரி வாங்க 15 எல் டிவிஷன் போடுங்க 20. ஆனா எந்த நம்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எந்த நம்பரை மட்டும் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்கணும்? ஆன்சர் ஆன்சர் சொல்லுங்க. எந்த நம்பரை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணணும்? பிரைம். என்ன நம்பரை மட்டும் யூஸ் பண்ணணும்? ஓகே. 2 டேபிள்ல வருமா? 15 2 டேபிள்ல வருமா? வருமா? 2 டேபிள்ல வருமா சொல்றீங்களா? வராது. ஏன்? ஏன்? அப்பனா அடுத்த டேபிள் என்ன? ஈவன் நம்பர் மட்டும்தான் வரும், ஆட் நம்பர் வராது, அதனால வராது. ஓகே, டிவிசிபிலிட்டி பை 2 தெரிஞ்சிருச்சு. இப்ப அப்ப நான் 3 டேபிள் போட்டு வச்சிருக்கேன், சரியா வருமா? ஏன்? டிவிசிபிள் பை 3யோட கண்டிஷன் என்ன? இன்னொரு 10 நிமிஷம் தான், வேகமா கவனிச்சலாம். சம் ஆஃப் டிஜிட்ஸ். சரி, 15க்கு இடையில பிளஸ் போட்டா என்ன வரும்? 1 பிளஸ் 5 என்ன? 6. 6 டெஃபினெட்லி டிவிசிபிள் பை 3 தானே? How many times? 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. 3 டேபிள் சொல்லணும்னு சொன்னேன்ல, கையெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் சொல்லுவேன்னு சொன்னேன்ல, ஆமாவா? 5 3s are 15. 5 வந்து பிரைம் நம்பரா காம்போசிட்டா? பிரைம் நம்பர். 5 போட்டுக்கங்க, இங்க 1 வந்து. சரி, இங்க வாங்க. 20 வந்து ஈவன் நம்பரா? அப்ப 2 போட்டுக்கங்க. 1 2 is 2 0 2 5 5 1. ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகே, ஃபாஸ்டா போனா சொல்லிருங்க, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், மெல்ல போலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கா? இப்ப நம்ம இதுல எல்சிஎம் HCF நம்ம என்ன செய்யணும்? இப்போ ப்ரீவியஸ் சம்க்கு செய்த மாதிரி நம்ம செய்து பார்க்கலாம். ஓகேவா? அவங்க ரைட் பண்ணுங்க. LCM of 15, 20, HCF of 15, 20. ஓகேவா? இப்போ நாம வந்து இதுக்குரிய ஃபேக்டர்ஸ்ல எழுதிக்கலாம். 3 into 5. 20க்கு வந்து 2 into 2 into 5. ஓகேவா? பண்ணியாச்சா? யாரா காமனா இருக்காங்க? யா. அப்ப காமனா இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கிட்டா அவங்க என்ன? HCF. இந்த காமனா இருக்கிறதோட யாரெல்லாம் காமனா இல்லையா அவங்களையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணா LCM. ஆமா, அவங்க எழுதிட்டு இங்க வந்து மிச்சம் யாரு? 3. இங்க யாரு? 2. இங்க 2. போர்டு தெரியுதா? போர்டு தெரியுதா? ஓகே, தெரியுதுமா? அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிடும். சொல்லுங்க. 5 3s are 5 3s are 15. 15 2s are 30. 30 2s are 60. 60 the answer. LCM 60, HCF 5. அவ்வளவுதான், ரொம்ப எளிமையான சம்மு, ரொம்ப வேகமா அழகா கவனிச்சிங்க. ஓகேவா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து வேதிக் மேக்ஸ் ட்ரிக் வந்து ஒன்று சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு இன்னொன்று சொல்லித்தரேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க.
இந்த ரைட் பண்ணிருங்க. ரைட் பண்ண பிறகு அடிக்கிறேன். ரைட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, வாங்க அந்த ட்ரிக்கு கவனிக்கலாம். நான் அன்னைக்கு கொடுத்த ட்ரிக்கு சொல்றேன். 25 25 மல்டிப்ளை பண்ணா 65 65 மல்டிப்ளை பண்ணா 75 75 மல்டிப்ளை பண்ணா 35 35 மல்டிப்ளை பண்ணா. சொல்றீங்களா? 5ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன சொல்லிருங்க. 25 25 2க்கு அடுத்த நம்பர் யாரு? 2ஓட சக்சஸ் 3 3 2 சார் 6 6ஓட சக்சஸர் யாரு? 7 6 சார் 42 7 6 சார் பண்றதுக்கு வந்து இந்த விரல் இருக்குல்ல, நீங்க வந்து 3 2 3 4 5 படிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். இப்ப என்னோட விரலை காட்டுறேன். இப்படி ஒரு கையை வச்சுக்கணும், அடுத்து இப்படி ஒரு கையை வச்சுக்கணும். இந்த 2 கையும் அப்படி வச்சுக்கணும். சரியா? இந்த கை வந்து இந்த கை மாதிரியே தான். இந்த கையில இருக்கிற இந்த லிட்டில் ஃபிங்கர் இருக்குல்ல, குட்டி, இது வந்து 6, இது 7, இது 8, இது 9, இது 10. அதே மாதிரி இந்த கைகள்லையும் 6 7 8 9 10. ஏன்னா 6 7 சார் அந்த அதே மாதிரி அதை சொல்றதுக்கு ஃபாஸ்டா சொல்லலை, அதுக்காக தான் 6 7 சார் 42. இந்த கையில வந்து 7 வச்சுக்கவா, 6 வச்சுக்கிறேன். இந்த கையில 7 வச்சுக்கிறேன். 6ன்றது ஒரு விரல், 7ன்றது 2 விரல், 6ம் 7ம். சரியா? இப்ப எத்தனை விரல் தெரியுது? இதுல எத்தனை விரல் நீட்டி இருக்கேன்? 3. ஒரு விரலும் 10ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு விரலும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 10ன்னு வச்சுக்கணும். அப்ப 3 விரல் இருக்கு. அப்ப how many எத்தனைன்னு சொல்லுங்க. ஒரு விரல் 10, இன்னொரு விரல் இன்னொரு 10, இன்னொரு விரல் 10. அப்ப 3 விரல் 3 10 இருக்கு. 3 10s are 10 டேபிள் படி 3 10s are எவ்வளோ? 30. 3 10s are எத்தனை? 30. இப்ப வந்து மடங்கி இருக்க விரலை பார்க்கணும். மடங்கி இருக்க விரல் என்ன? இந்த கையில மடங்கி இருக்கிறது வந்து 4. கேட்கலையா? ஐயோ, இப்ப கேக்குதா? உனக்கு டவர் இல்லையா தம்பி? பாரு, எனக்கு கேக்குதே. லோகநாதன் சார் கேக்குதா? சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. இப்போ வந்து இந்த விரல் வந்து 4 இருக்கு. தேங்க்யூ. இப்போ இந்த விரல்ல வந்து இந்த கையில வந்து 4 விரல் இருக்கு. ஏன்னா ஒரு விரல் முடிச்சிட்டோம், அதனால இந்த 4 விரல் இருக்கு. இந்த கையில வந்து 3 இருக்கு.
இது 4, இது 3. 4 3s are 4 3s are கேக்குதா தம்பி? 12. ஏற்கனவே எத்தனை வச்சிருந்தோம்? ஒரு 3 ஃபிங்கர் வச்சு எவ்வளவு வச்சிருந்தோம்? 4 3s are 12. இது 30 வச்சிருந்தோம், அதனால 42. புரியுதா? இந்த விரல்ல செஞ்சது புரிஞ்சுச்சா? ஒரு நாள் நின்று செஞ்சு காட்டுறேன். இப்ப படம் வரைஞ்சு வச்சிருக்கேன் கையில. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது இதுதான். இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க சொல்லுங்க. 5 5s are 25. 7 ஓட சக்சஸர் 8 8 7s are 56. அவ்வளவுதான். இதே மாதிரி அன்னைக்கு கொடுத்த ட்ரிக் இது. இன்னைக்கு கொடுக்குற ட்ரிக் என்னன்னா, இந்த ஒரு நம்பரோட இன்னொரு நம்பர் ஒரு 10 கம்மியானா எப்படி இருக்கும்? இங்கனக்குள்ள வச்சிருங்க. ஒண்ணு சொல்லித்தரேன், கவனிங்க. இதெல்லாம் அழிச்சிடுறேன். அவ்வளவு தூரம் போகாதீங்க. ஒண்ணு அழிச்சு செஞ்சுட்டாங்க. 65 55. நம்ம இதை மல்டிப்ளை பண்ண போறோம். 5 5s are 25 சொன்னா அந்த ட்ரிக்ல, இந்த ட்ரிக்ல வந்து 6 இங்க 5 சேமா இல்லாம இருந்துச்சுன்னா 75ன்னு எழுதலாம். ஆனா 6ஓட சக்சஸர், பெரிய நம்பரோட சக்சஸர் எடுத்தா என்ன? 6 plus 1 என்ன? 7 மேம். 7 5s are எத்தனை? 7 5s are எத்தனை? 35 மேம். அவ்வளவுதான். இதை நீங்க தனியா ஒருக்கா செய்து பார்க்கலாம். இதை கேமரா அங்கிட்டு வைங்க. 65 55 பண்ணுங்க. 5 5s are 25. 6 5s are 30. 30 plus 75. 32. இல்ல நான் இதை பிரீஃபா செய்து காட்டுறேன். இது நார்மல் மெத்தடு, இது வந்து வேதிக் மெத்தடு. இது நார்மல் மல்டிப்ளிகேஷன், இது வேதிக் மெத்தட். சரியா? ஓகே, பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? 5 5s are அதே தான் திருப்பி வரும். ஆமா. 5 7 5 3 வருதா? ஓகே. இன்னைக்கு வந்து எரடனேசிவ் பார்த்தோம். அது மூலமா காம்போசிட் நம்பர் என்ன, பிரைம் நம்பர் என்னன்னு பார்த்தோம். ஆனா 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட்னு இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்றதையும் பார்த்தோம். ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ஸ் பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு ஈஸியா எல்லாமே புரிஞ்சிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து கிரண் ஹேட் டிரான் மெனி டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல் மாஸ்க் பார்த்தோம். செகண்ட் டே நம்ம என்ன பார்த்தோம்? டிவிசிபிலிட்டி கண்டிஷன்ஸ் யூசேஜ் பார்த்துட்டு இருந்தோம். எஸ்டர்டே என்ன பண்ணிரோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தோம். நம்பர்ஸ் மட்டும் பார்க்கல, அடிஷன் ஆஃப் த இன்டிஜர், சப்ராக்ஷன் ஆஃப் இன்டிஜர், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர், ஆல்சோ டிவிஷன் ஆஃப் இன்டிஜர் பார்த்தோம். டுடே பிரைம் நம்பரோடைய ஃபைண்டிங் பார்த்தோம். பிரைம் நம்பர் இல்லாததெல்லாம் காம்போசிட் நம்பர்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியா இருக்கு. நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போகணும். வாழ்த்துக்கள். அதே நேரத்துல நீங்க ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நிறைய ஒர்க் முடிச்சுட்டு தூங்கிடக்கூடாது. கண்டிப்பா கிளாஸ்க்கு வந்துருங்க. ஓகே. உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு நடத்தினது டவுட் இருந்தா 2 minutesல கேட்கலாம். எல்லாமே புரிஞ்சுச்சா? ஓகே. நீங்க பிரைம் நம்பர் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. டெராஜிகா மெக்கா ஹிலோ டெடக்கா டேசி சென்டிமில்லி மைக்ரோ நானோபிக்கா ஃபுண்டா ஆட்டோ செப்டோ யோக்டோ அது ஃபார்முலாவும் நீங்க ஹோம்ஒர்க் போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்து 2 3 4 5 டேபிள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இன்னொருக்கா ஃபிங்கரிங் வந்து நான் இதே மாதிரி கைகளெல்லாம் நீட்டி இன்னொரு நாள் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு
பள்ளிக்கு சிறப்பாக போகிறதுக்கு, நிறைய மதிப்பெண் பெறதுக்கு, நல்ல ஆசிரியர் நல்ல நாளாக மலர்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, குட் நைட். மேம் தேங்க்யூ.